இந்த கேஸ் போயிட்டு இருக்க சமயத்துல நடுவுல கமிஷனர் அவர்களை மாத்தினாங்க. சந்தீப் அவர்களை மாற்றி இப்போ அருள் அவர்கள் நியமிச்சிருக்காங்க. எதனால இப்போ திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு? நமது தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு யாரோ இந்த குரலை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த குரலின் விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர் தான் திரு அருள். இனி காவல்துறையில பல மாற்றங்கள் ஏற்படுமா? அதுக்கு எதிர்பார்க்கலாமா? அதாவதுமா இந்த மூலமாக தமிழக காவல்துறைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக முதல்வருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், அன்போடு நான் எழுதும் கடிதம் இல்லைங்க. எனவே மாநில முதல்வர் அந்தஸ்தில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் இருக்கிற தலைவர்களையும் கொண்டு விட்டோம்னா, இருக்கிறதே 12 தலைவர் தான் நமக்கு இருக்காங்க. இந்த தலைவர்களை ஒவ்வொருத்தராக கொண்டுட்டா நாட்டை லீட் பண்ணுறதுக்கு தலைவர்கள்லேருந்து விஜயோட கவலை நடக்குமா? இந்த கேஸ் போயிட்டு இருக்க சமயத்துல நடுவுல கமிஷனர் அவர்களை மாத்தினாங்க. சந்தீப் அவர்களை மாற்றி இப்போ அருள் அவர்கள் நியமிச்சிருக்காங்க. எதனால இப்போ திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு? உங்களுக்கு இப்போ தமிழ் தெரிஞ்சதுனால என்கிட்ட நல்ல கேள்வி கேட்குறீங்க, சரிதானே? சந்தீப் ராய் ராத்தூர் நான் வட இந்தியர்களுடைய அறிவை குறைக்கவில்லை. அருண் அவர்கள் சென்னை தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அவர் கன்னியாகுமரியில் தான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தார். கன்னியாகுமரி தமிழர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருப்பார்கள், தூத்துக்குடி என்ன மனநிலை, திருச்சி என்ன மனநிலை, இல்லைங்க செங்கல்பட்டு என்ன மனநிலை, கோயம்புத்தூர் என்ன மனநிலைன்னு ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு சமூகம் சார்ந்த எந்தெந்த சமூகத்துக்கு எந்தெந்த சமூகத்தோட பகை இருக்கிறது, என்னென்ன அடிப்படை காரணங்கள் இருக்கிறது என்பதை நன்கு அறிந்தவர். எனவே இந்த டாக்டர் இந்த ஆபரேஷனுக்கு சரியாக இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலை நமது தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு யாரோ இந்த குரலை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த குரலின் விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர் தான் திரு அருள். இனி காவல்துறையில பல மாற்றங்கள் ஏற்படுமா? அதுக்கு எதிர்பார்க்கலாமா? அதாவதுமா இந்த மூலமாக தமிழக காவல்துறைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக முதல்வருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், அன்போடு நான் எழுதும் கடிதம் இல்லைங்க. எனவே மாநில முதல்வர் அந்தஸ்தில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் கண்காணிப்பதற்காக ஸ்பெஷல் பிரான்ச் மூலமாக ஒரு சப் இன்ஸ்பெக்டரையும் ஒரு தலைமை காவலரையும் ஒரு காவலரையும் நியமிங்கள். அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை கண்காணித்து அவர்களுக்கு ஆபத்து ஏற்படாமல், இப்போ புதுசாக நேற்றுக்கு அரசியலில் வந்த தம்பி விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் மக்கள் எல்லாம் படிக்கிறாங்க, எல்லாமே 500க்கு 499 மார்க் வாங்குறாங்க, தமிழ்நாட்டு மக்கள்லாம் படிப்பில் கைதேர்ந்தவங்களும் வந்தாங்க, நீட் தேர்வில் கூட நிறைய பேர் நிறைந்த மார்க் எடுத்திருக்காங்க, ஆனால் இவங்க வழி நடத்துகிற தலைவர்கள் தான் 10லன்னு சொல்லியிருக்காரு. இருக்கிற தலைவர்களையும் கொண்டு விட்டோம்னா, இருக்கிறதே 12 தலைவர் தான் நமக்கு இருக்காங்க. இந்த தலைவர்களை ஒவ்வொருத்தராக கொண்டுட்டா நாட்டை லீட் பண்ணுறதுக்கு தலைவர்கள்லேருந்து விஜயோட கவலை. எனக்கும் அதுதான் கவலை, உங்களுக்கும் அதுதான் கவலை. எனவே எஸ்பி டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒவ்வொரு தலைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு பிரான்ச்சை ஏற்பாடு பண்ணணும். அதை தமிழக அரசு கண்டிப்பாக இதை கண்ணுற்று இதுக்குன்னு ஒரு பிரான்ச்சை ஏற்பாடு பண்ணணும். அது எதிர்கால தலைவர்களை தக்க பாதுகாப்போடு பாதுகாத்து எதிர்கால தலைமுறையை நல்லபடியாக வழி நடத்துறதுக்கான ஆவணம் செய்யணும்னு உங்கள் டிவி. இந்த கள்ளச்சாராயம் மரணத்தினால காவல்துறையின பேர் நிறைய அடிபட்டதே சார். அதை எதனால் அந்த மாதிரி? இல்லை, கள்ளச்சாராயம் மிகப்பெரிய சப்ஜெக்டு. அது நம்ம இன்னொரு இன்டர்வியூவில் தான் பேச முடியும். ஏன்னு கேளுங்க, இது கள்ளச்சாராய மரணமே அல்ல, இது மெத்தனால் மரணம். அது மிகப்பெரிய சப்ஜெக்டு. இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்கள் இந்த சாவுக்கு காரணமானவர்கள் அல்ல, இல்லைங்க. மெத்தனால் கலந்ததுனால் அது கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக மாறியது. அந்த மெத்தனால் கலந்ததுக்கு யாரெல்லாம் காரணம் என்றால், தமிழ்நாட்டில் சிலர் காரணம், பாண்டிச்சேரியில் சிலர் காரணம், மும்பையில் சில பேர் காரணம். யாரெல்லாம் மெத்தனாலை அண்டர் கிரவுண்டில் செல்லிங் பண்ணுறாங்களோ அத்தனை பேர் காரணம். அவங்கள விட்டுவிட்டு மலையில் சோத்துக்கு சாராயம் காய்ச்சிறாங்க, அவர்கள் தான் காரணம் என்று சொல்வதோ, இல்லை அவர்கிட்ட பணம் வாங்கின போலீஸ்காரர் காவலர், இது ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். எப்படின்னா, இந்த மெத்தனால் என்கின்ற திரவ பொருளை வாங்கிட்டு நல்ல காம்பினேஷன் நாலேஜ் இல்லாமல், எத்தனால் என்பது கலந்தால் மனிதனால் குடிக்க முடியும், மெத்தனால் என்பது கலந்தாலும் குடிக்க முடியாது. எத்தனால் குடித்தால் ஜீரணிக்கும், மெத்தனால் குடித்தால் மரணம் ஏற்படும். இந்த மாதிரியான பகுத்தறிவு அறிவியல் அறிவு இல்லாத முட்டார்கள் செய்த வேலையால் தமிழக அரசுக்கு இவ்வளோ பெரிய களங்கம் ஏற்பட்டுவிட்டது. அதனால தான் யாராவது கொஞ்சம் டியூஷனுக்கு வாங்க,
எத்தனால்னா என்ன, எரிசாராயம்னா என்ன, மெத்தனால்னா என்ன, ஹெக்ஸைன்னா என்ன, டோலின்னா என்ன, இந்த 5 திரவங்களை பற்றியும் பக்காவாக தெரிந்த ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டில் வந்து சாராய அமைச்சராக இருக்கணும். முத்துசாமியெல்லாம் இருந்தால் கடைசி வரைக்கும் எதுவுமே புரியாது. செந்தில் பாலாஜிக்கும் முத்துசாமிக்கும் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத தவிர வேறு எதுவுமே தெரியாது. என்னங்க, இதில் 5 விஷயம் தெரியணும். மறுபடியும் சொல்லட்டுமா? ஹெக்ஸைன்னா என்ன, டோலின்னா என்ன, எரிசாராயம்னா என்ன, என்னங்க, மெத்தனால்னா என்ன, எத்தனால்னா என்ன, இந்த 5 சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க தான் சாராயத்துறை அமைச்சராக வரணும், சாராய விற்கிற அமைச்சராக வரணும். இந்த 5ம் தெரியாதவன அந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டால் இந்த மாதிரி ஆபத்து வந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சிமா. மீண்டும் சந்திப்போம்.